வணக்கம் நேயர்களே, சிவக்கலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நேயர்களே, இன்னைக்கு நாம பெண்களுக்கான சில முக்கியமான ஆசனங்கள பத்தி தான் பார்க்க போறோம். பெண்களுக்கு பொதுவா வரக்கூடிய பேக் பெயின், அ பெல்லி ஃபேட், அதுக்கப்புறமேட்டுக்கு கான்சன்ட்ரேட் சரியா பண்ண முடியல அப்படின்னு சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோல நம்ம சிம்பிளா சில ஆசனங்கள பத்தி தான் பார்க்க போறோம். அந்த வரிசையில நாம பார்க்கக்கூடிய முதல் ஆசனம் அதோமுக சவனாசனம். இந்த அதோமுக சவனாசனம் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வஜ்ராசனத்துல இருந்து எழுந்து தண்டாசனத்துக்கு வரணும். பிளாங்க் போஸ்ட்லேருந்து நல்லா மூச்சு இழுத்து, மூச்சை விட்டவாறு இந்த பொசிஷனுக்கு பொறுமையா நீங்க வந்து இது போல நிக்கணும். ஆரம்பத்தில குதிகால்கள் தரையில இது போல பட வைக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா, நீங்க இந்த பொசிஷன்ல நீங்க ட்ரை பண்ணா போதும். போக போக வந்துரும். அதன் பிறகு முட்டிகள் சிறிதும் வளைக்கக்கூடாது. இந்த பொசிஷன்ல உங்க முதுகு வலி, கை, கால், மூட்டு அனைத்து உறுப்புகளும் வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆசனமாக இந்த ஆசனம் விளங்குகிறது. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் உத்தான பாதாசனம். எனக்கு வந்து தொப்பை இருக்கு. என்னால தொப்பைய குறைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஆசனம் பண்ணுங்க. கண்டிப்பா குறைஞ்சிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசனம் பார்க்கறதுக்கு தான் எளிமையா இருக்கும். ஆனா இது நீங்க பண்ணவே முடியாது. அதாவது ஆரம்பத்தில புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்க இந்த மாரி படுத்துக்கங்க. படுத்துக்கிட்டு நீங்க இது போல கால ஒரு 90 டிகிரிக்கு தூக்கி நீங்க ஒரு ஒரு 15 செகண்ட் அப்படி இருந்தாலே போதும். அதுக்கப்புறமேட்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணி 1 முதல் 4 முறை நீங்க செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பா இந்த பெல்லி ஃபேட் தொப்பைலாம் குறைஞ்சிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறிக்கிட்டே வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சியே இல்ல. அப்போ உடற்பயிற்சி இருந்தா தானே நம்ம தொப்பைலாம் குறையும். அப்ப அந்த தொப்பை வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வயிறு உறுப்புகள் சம்பந்தமான நோய்கள் மற்றும் பல்வேறு வியாதிகள், அப்புறம் நம்மளுடைய அழக கெடுக்கிறது எல்லாமே இந்த தொப்பை தான். இத வந்து குறைக்கணும் அப்படின்னா, இந்த ஆசனம் நீங்க பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து தொப்பை குறையும். இந்த ஆசனம் வந்து நீங்க படுத்துக்கிட்டு மூச்சை இழுத்தவாறு கால்கள இது போல 90 டிகிரிக்கு வரணும். கால் ஒண்ணா இருக்கணும். முட்டி மடங்கக்கூடாது. இது போல இந்த பொசிஷன்ல நீங்க கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணணும். இந்த ஆசனம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிவயிறு நல்லா இறுக்க முடியும். அப்ப நல்லா இழுத்து பிடிக்க சொல்ல அடிவயித்துல இருக்கக்கூடிய தொப்பைகள்லாம் நல்லா குறையும். முதுகு வலி அவஸ்தைப்படுறவங்க, பொதுவா பெண்களுக்கு முதுகு வலி தான் அதிகமா இருக்கும். இந்த ஆசனம் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து முதுகு வலிலாம் நிவாரணம் அடையும். மேலும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இனப்பெருக்க உறுப்புகள் செயல்பாடு மேம்படும். செரிமான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை தீர்ந்துரும். வாயு தொல்லை இருந்தா தீர்ந்துரும். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்தும் விடுபடலாம். பிரசவம் ஆன பிறகு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தசைகள்லாம் சுருங்கியிருக்கும். அதெல்லாம் வந்துட்டு சரியாகணும், ஃப்ளாட் ஆகணும். உண்டி சுருங்குதல் பெண்டிர்க்கு அழகு. அதுபோல அந்த பொசிஷனுக்கு வரணும்னா, நீங்க இந்த ஆசனத்த ரெகுலரா செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த ஆசனம். பாம்பு படம் எடுத்தது போல் இருக்கக்கூடிய இந்த ஆசனத்தின் பேர் புஜங்காசனம். இந்த புஜங்காசனத்த நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா, டெஃபினெட்லி உங்களுக்கு பேக் பெயின் க்யூர் ஆயிடும். ஆல்ரெடி இந்த ஆசனத்த பத்தி நம்ம சேனல்லயே போட்டிருப்பேன். நீங்க போயிட்டு புஜங்காசனம் நம்மளுடைய உள்ள சர்ச் பண்ணி போய் பாருங்க. மேலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். அதையும் தாண்டி நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெல்லி ஃபேட் ரெட்யூஸ் யோகா அப்படின்ற பிளேலிஸ்ட்ல நம்ம பெல்லி ஃபேட் சீரியஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அதையும் போய் பாருங்க. இப்ப இந்த புஜங்காசனம் பண்றதன் மூலியமா பார்த்தீங்கன்னா, முதுகு தசைகள்ல இருந்து நம்ம முதுகு வலியிலேருந்து முழுவதும் விடுபடலாம். மற்றும் மன அழுத்தம், பதட்டத்தில இருக்கீங்க அப்படின்னா இது பண்ணலாம். பொதுவா பார்த்தீங்கன்னா, சிஸ்டம்ல உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு முதுகு கூன் ஏற்பட்டுவிடும். அப்போ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த ஆசனம் ஒரு சிறந்த ஆசனமாக இருக்கும். மாதவிடாய் காலத்தில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் சுழற்சி மந்த்லி சைக்கிள் கரெக்ட்டா வரதுக்கு இந்த ஆசனம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேலும் நம்மளுடைய அந்த பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, பிட்ட பகுதிலாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வடிவில் அமைஞ்சு நம்மளுக்கு ஒரு ஒரு ஷேப் கிடைக்கும். அதையும் தாண்டி நமக்கு டைஜஷன்லாம் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசனம் கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லாத்தையும் தாண்டி பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். அதுதான் இந்த புஜங்காசனம். ஸோ இந்த ஆசனம்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் தான் இந்த விருக்ஷாசனம் அல்லது நின்ற பாதாசனம் அல்லது ஏகபாதாசனம் அல்லது மரமாசனம் அல்லது தவமாசனம் அப்படின்னு நம்ம பல பெயர்கள்ல இந்த ஆசனத்த கூறுகிறார்கள். இந்த முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒத்த கால்ல தவம் பண்ணிட்டு இறைவன வேண்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா, கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம செயல்படணும்னா, இந்த ஆசனம் ஒண்ணு பண்ணா போதும். நீங்க கோயில் சிற்பங்கள்ல கூட பார்த்துருப்பீங்க. இந்த மாரி ஒத்த கால்ல நிக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு இப்ப குழந்தைங்கலாம் சரியா படிக்கல, கான்சன்ட்ரேட் மிஸ் ஆவுது அப்படின்னு நெனைக்கிறவங்க, இந்த ஆசனத்த ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து கவன குறைபாடுலேருந்து நீங்கி, மனச்சோர்வுலாம் நீங்கி, மன அழுத்தம்லாம் நீங்கி,
உங்களுடைய செயல்பாடு கூர்மையாக இருக்க வைக்கக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த விருக்ஷாசனம். நாம நம்ம ஒட்டுமொத்த உடல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உணவு பழக்கவழக்கங்கள் மட்டும் இல்ல. நம்ம யோகாசனங்களும் செய்யணும். ஏன்னா காலைல எந்திரிச்சு உங்களுக்கு பிடிச்ச யோகாசனங்கள் நீங்கள் அமைதியா பண்ணீங்க அப்படின்னா, கை, கால் தசைகள், கண்கள், இடுப்பு பகுதி இப்படி உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். எல்லாத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் ஆகணும். இந்த பிளட் சர்க்குலேஷனே இல்லாம நீங்க காலைல எந்திரிச்சோம், குளிச்சோம், வேலைய பார்த்தோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, அன்னைக்கு உங்களால எந்த ஒரு வேலையும் ஈடுபட முடியாது. அப்போ ரெகுலரா நீங்க அப்படியே பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்க உடல் பழக்கப்படலன்னா என்ன ஆகும்? நீங்க சாப்பிட சாப்பிட அந்த குளுக்கோஸ்லாம் அப்படியே தேங்கிடும். அப்புறம் கொழுப்புகள் உருவாகும். அதெல்லாம் நீங்க கரைக்கணும் அப்படின்னா, கம்பல்சரி உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கிடைக்கலையா? வேணாம். நீங்க 1/2 அன் ஹவர் பண்ணுங்க. அதுவுமே கிடைக்கலையா? சரி ஒரு 15 மினிட்ஸ் கண்டிப்பா உங்களால கிடைக்கும். அப்படி 15 மினிட்ஸும் நீங்க ஒதுக்க முடியல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க டாக்டர் கிட்ட போய் தான் ஆகணும். வேற வழியே இல்ல. ஏன்னா, நோய் வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது யோகா இல்ல. நோய் வருவதற்கு முன்பே நாம் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள ஒரு உதவும் ஒரு சாதனம் தான் பண்டைய காலத்தில் நம் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த அஷ்டாங்க யோகம் தான். ஓகே நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க மனசுல எழக்கூடிய சந்தேகங்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.